ஆயிரத்தில் ஒருவன், கங்குவா எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி கொஞ்சம் இருக்கு. ஒன் டைம் வாட்சபிள். படம் நல்லா இருக்கு. கேஜிஎஃப் ஃபீல் இருக்குது, அப்புறமேட்டு ரெட்ரோ ஃபீல் ரெண்டுமே மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கோ அது சேம் அதே மாதிரி தான் இருக்குங்கண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப் வேற மாதிரி இருக்குங்கண்ணா. படம் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம கேஜிஎஃப், சலாரு இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரெட்ரோலி இதே கான்செப்ட் தான் ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதில் சிரிப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஒரு மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. ஆனால் இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. ஒன் டைம் பார்க்கலாம். ஆனால் கேஜிஎஃப் மாதிரியே அந்த இன்டென்ட் எல்லாமே கேஜிஎஃப் ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இருக்குது. ஆல்ரெடி கேஜிஎஃப், சலார் அது மாதிரி படம் வந்துருச்சு. அதோட கம்பெனாக தான் இது இருக்குது. அதே ஒரே மாதிரி தான் இருக்குது. விஜய் தேவர்கொண்டா எல்லாமே பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அது அவர் நடிப்பு ஓகே. ஆனால் கதைன்னு இருக்கணும்ல. எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் வந்தால் நம்மளுக்கே இப்போ ஒரு பீப்புள் பார்க்குறோம், ஒரு 10 படம் வருது, ஹீரோ மட்டும் வேற ஒரே கண்டென்ட் மாதிரி வந்தால் நம்மளுக்கே சலிப்பாடு. பரவாயில்ல, ஒரு தடவை பார்க்கலாம். அதிகமாக இருக்கானோ ஆக்ஷன் நல்லா இருக்கு. பட் இதெல்லாம் ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்த இதுதான். ஏற்கனவே வந்து பாகுபலி ஆரம்பிச்சு, கேஜிஎஃப் ஆரம்பிச்சு வரிசையாக வந்துருச்சு. ஒரே சீக்வன்ஸாகவே இருக்க மாதிரி தெரியுது. இது பிளேஸ் மட்டும் வேற இடம், அவ்வளோதானே தவிர கதை எல்லாமே ஒரே ஃபார்மெட்டில் வர மாதிரி தெரியுது. எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அது கண்டினியூட்டி கொடுக்குறதா இருக்கட்டும். யாருமே இப்போ படத்தை முடிக்க மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு 200 ரூபா கொடுத்து பார்க்குற மாதிரி தான் இருக்கு. இனிமேட்டு இது நல்லா போய் இப்போ வசூலிச்சா மட்டும் தான் செகண்ட் பார்ட் வரும். கதை யாருமே முடிக்கிறதே இல்லை, ஆரம்பிக்கிறதோட சரி. அவ்வளோதான். பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். லீடெல்லாம் இருக்கு, அது நீங்கள் அங்கே பார்த்தா தான் தெரியும். ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. சுமாராக இருக்கு. பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. 2.25 மணி நேரம், 2.5 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது, தேவையே இல்லை. விஜய் தேவர்கொண்டால எப்படி பண்ணியிருக்காரு? ஆக்டிங்லாம் நல்லா தான் இருக்கு, பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்லாம் உட்காரவே முடியல. இன்னும் படம் ஓடிட்டு இருக்குது, எந்திரிச்சு வந்துட்டேன். ஃபைட் இருக்கு, சும்மா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒன்றும் பிடிக்கல, அவ்வளோதான். செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? நமக்கு அந்த கேஜிஎஃப் அந்த டோனில் தான் வருது. நம்ம பார்க்குறப்ப அப்படித்தான் இருக்கு. வந்து அந்த மக்களுக்கோசரம் வந்து அவங்க வந்து மாறுற மாதிரி தான் இருக்கு. அவரு நம்ம பாகுபலி பார்த்துருப்போம்ல, பாகுபலி பார்த்த மாதிரி தான் இருக்கு எனக்கு. மறுபடியும் பார்க்குறப்ப எனக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நான் அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் வந்துடுறேன், யூஸ்ல சீட் வந்துடுறேன். நீ தெரியணுமா? சரி, ஓகே. அதே மாதிரி ப்ரோ, இந்த படத்துக்கு சவுண்ட் எஃபெக்ட் இதெல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அதான் நமக்கு கேஜிஎஃப் அந்த டோன் தான் இருக்குது. அதனால எனக்கு பேச டிஃப்ரெண்ட்லாம். ஆனால் படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா கொண்டு போயிருக்கு. அவரு சூப்பரா இருக்கு. நமக்கு அனிருத் போட்ட மாதிரி இல்லை தான், ஆனால் நல்லா இருக்குது ஒரு மாதிரி. இந்த படத்துல வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஒர்க் அவுட் எஃபெக்ட் தான் போட்டு வந்து இந்த படத்துல பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா இந்த படத்துல எப்படி காட்டியிருக்காங்க ப்ரோ? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் நல்லா இருக்கு. எனக்கு அவரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். படம் எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸோ ஆனால் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க, அது பார்த்தா புரியும். ஆனால் தேவர்கொண்டாவுக்கு இந்த படம் வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும், செகண்ட் ஹாஃப் வந்து எல்லா ட்விஸ்ட்டு வந்து லீக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக நம்ம பாகுபலி, கேஜிஎஃப் இதெல்லாம் கலந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ஜேனல் எடுத்துருக்காங்க. அனிருத் மியூசிக் அங்கங்கே தீம் மியூசிக் பயங்கரமாக போட்டிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா வந்து பார்த்தோம்னா ஒர்க் அவுட் எஃபெக்ட்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. அது இந்த படத்துல பார்க்கும்போது எப்படி இருக்கு? செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சீனும் அந்த மாடுலேஷன்லாம் தெரியுது. ஒவ்வொரு சீனில் வந்து போலீஸ் வரும்போது சரி கொஞ்சம் கேப்பேட் எடுத்திருக்காங்க. அவருக்கு வந்து இந்த படம் வந்து கம்பேக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு லீடும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஏற்கத்தக்கதாக இருக்கு. இந்த படத்துக்கு ஹீரோயின்லாம் தேவையா ப்ரோ? படத்தில் ஹீரோயின் அதிகம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அந்த கதைக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து பரவாயில்ல. ஏன்னா நம்ம சில படத்தெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, எங்களுக்கு ரொமான்டிக் சாங் வச்சுருப்பாங்க, தேவையில்லாத சீன் நிறையா இருக்கும். அதெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு அந்த ஹீரோயினுக்கு என்ன கதை கொடுத்துருக்காங்களோ அது மட்டும் வச்சுருக்காங்க. அது நார்மலாக அது பரவாயில்ல. நம்ம போர் அடிக்காமல் அது கொண்டு போகிறதுனால அது அப்படின்றது பரவாயில்ல. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் ஓவராலாக குட் மூவி, நல்லா இருந்துச்சு. நான் டமால் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும். நீங்கள் எல்லா சீனும் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் படமே ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி செகண்ட் பார்ட் லீடு கொண்டு போயிடுவாங்கன்னு தெரியும். கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். அந்த சீக்வன்ஸ் வந்து அது யாருக்கு சேர போகுதுன்ற வரைக்கும் நீங்கள் படத்தை வந்து கணிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருக்காங்களா? இன்ட்ரெஸ்டிங் தான். 2.25 மணி நேரம் எந்த இடத்துல லேக் இல்லை. ஒரு சின்ன இடத்துல செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நேரம் லேக் இருந்துச்சு. அந்த லேக்கை தாண்டி படத்தை நல்லா விருப்பம் கொண்டு போயிட்டாங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ஒர்க் இதெல்லாம் எப்படி? அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதான் அவர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் எடுத்தா படம் எப்படி இருக்குமோ அதை மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்க.
அதே மாதிரி அனிருத்தோடைய சாங்ஸ் பிஜிஎம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது bro? அந்த பிஜிஎம் ஃபர்ஸ்ட் பிஜிஎம் வந்து நான் அடிக்கடி கேட்டிருக்கேன். இந்த இது கிளைமேக்ஸில் ஒரு பிஜிஎம் போடுவாங்க, அந்த பிஜிஎம்மும் ஸ்டார்டிங்கில் ஒரு பிஜிஎம் அந்த பேரில் வரப்போ போடுவாங்களே அந்த பிஜிஎம் நான் ஆல்ரெடி கேட்டிருக்கேன். அவர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. அவருடைய அந்த அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் ஒரு சாங்கு அனிருத் ஒரு சாங் போட்டிருப்பாரு. அது அனிருத் ஒரு சாங் போட்டு எல்லா சாங்கும் பிஜிஎம் எல்லாமே தேவைப்படுற இடத்துல போட்டு கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. டப்பிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இல்லைண்ணா உங்களுக்கு நீங்கள் படம் உட்காந்து பார்த்தீங்கன்னாவே தெரியும். அது லென்த்லாம் கிடையாது. அந்த 2.25 மணி நேரத்தை டப்புன்னு முடிச்ச மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்கும். கொண்டாடுற அளவுக்குலாம் இருக்காது. மூவிஸை லைக் பண்ணுறவங்க, இந்த கேஜிஎஃப், சலார் அந்த மாதிரியான அந்த வன்முறை காட்சிகளை எதிர்பார்க்குறவங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்ப்பாங்க. கம்பேக்கு தெரிலண்ணா. அது ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அவரும் நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. கம்பேக்னு சொல்ல முடியாது, நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஜய் தேவர்கொண்டாவோட ஆக்ஷன் அதிகமா இருக்கு. ஆக்ஷன் கிளைமேக்ஸில் தானே ஆக்ஷன் அதிகமாக இருக்கும். இது ஃபர்ஸ்டே சொல்லிடுவாங்க, இது வந்து கற்பனை கலந்ததுன்னு. அதனால நீங்கள் கற்பனையாக மட்டும் பார்க்கணும். ரியல் லைஃப்ல இது நடக்கிறமா நினச்சிங்கன்னா 0.009% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா நம்ம சிரிச்சிக்கலாம், காமெடியில் அது இல்லை. அதே மாதிரி இந்த படத்துல வந்து பார்த்தா விஜய் தேவர்கொண்டா அந்த பிசிக்ஸ் இந்த படத்துல எப்படி இருந்தது ப்ரோ? ஃபிசிக்ஸா? பிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் பிசிக்ஸ் இல்ல பிசிக்ஸ் அது ஃபிட்னஸ். நான் கூட பிசிக்ஸ்ங்கறனா கரண்ட் பத்தி கேக்குறாரா நினைச்சேன். ஃபர்ஸ்ட்ல கேக்குறேன். சோ அந்த படத்துல வந்து விஜய் தேவர்கொண்டாவே பிசிக்ஸ் எப்படி இருந்தது ப்ரோ? அவர் உடம்பு தானே நல்லா பண்ணிருக்காரு. நல்லா எஃபர்ட் போட்டிருக்காரு. முடியல ஆட்டியிருக்காரு, முட்டடிச்சிருக்காரு. எமோஷன்ஸ் வந்து பார்த்தா கனெக்ட் ஆயிருக்கா ப்ரோ? அண்ணன் தம்பி எமோஷன்ஸ் தான் அது ஃபர்ஸ்ட்ல. இது வேற ரொம்ப ஷார்ட்டேஜ் சொல்லு. ரேட்டிங் ஏன்னா 10க்கு 7. அந்த 3 ஏன்னா லேகு கொஞ்சம், எனக்கு கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. மற்றபடி நல்லா இருந்துச்சு. இல்லை இதுலேயே படத்தை செகண்ட் ஹாஃப்லேயே படத்தை முடிச்சிடணும்னு நான் நினச்சேன். கிளைமேக்ஸில் சரி நீங்கள் 2.25 மணி இன்னும் 2:15 படம் முடியும்னு சொன்னீங்களா, சரி அந்த 1/4 மணி நேரத்தில் சண்டை போட்டு படத்தை முடிச்சான்னு நினச்சி அடுத்த படம் எடுத்து கொடுத்துச்சுறானுங்க. தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், பட் தேவை. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. டைட்டிலுக்கான ஒர்த்து தான் அது. அவர் கரெக்டாக ஒரு இடத்துலலாம் வந்து நல்லா கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் நிறைய இருக்கு. படம் போய் நேரில் பார்க்கும்போது தான் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வெளியே இருந்து ரிவ்யூ கொடுக்குறதுலாம் அடுத்த விஷயம். நம்ம நேரில் பார்க்கும்போது தான் அந்த ஃபீலு எல்லாமே நம்மளுக்கே தோணும். அந்த மாதிரி தான் படம் ஒர்த்து தான். அந்த டைட்டிலுக்கு ஏற்ற ஒர்த்து இருக்கு. நிறைய கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸ் இருக்கு. அதான் அந்த ஃபுல்லாக அந்த கடலை வச்சு அது மாதிரி தான். அதை வந்து நம்ம வெளியே டைரெக்டாக சொல்லிட முடியாது. கூஸ்பம் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? பிடிச்ச சீன் மூமெண்ட்னா நான் சொல்லுவேன், அவர் அந்த கடல்லேருந்து கால் ஒரு வைக்கிற சீன் இருக்கும். அது அது ரொம்ப நல்லா இருக்கும். மெட்டபரிஸ்டிக்காக நிறைய சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஆனால் அதெல்லாம் சீனாக பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கால் வைக்கிறதுல இருந்து இவர் வந்து அப்படியே ஒரு இடத்துல நான் தாண்டா எல்லாம் அப்படின்னு வந்து தனியாக நிற்கும் போது தான் அந்த இது கெத்து வரும். அந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி அவங்க எல்லா கேரக்டருமே ஒர்த்து தான். எந்த கேரக்டருமே தேவையில்லாத கேரக்டர் மாதிரி இருக்காது. ஒரு ஒரு தனி தீவில் இருக்கிறவங்க, அவங்களுக்கான ஒரு ராஜா, அவ்வளோதான். விஜய் தேவர்கொண்டா பாடி எப்படி டெவலப் பண்ணியிருக்காரு? ஐயோ, அந்த மாதிரி பாடி டெவலப் பண்ணணும்னு எங்களுக்கு தான் ஆசை. நல்லா இருக்கு. அவர் எல்லா இடத்துலையும் பாடி காட்டணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அவரும் அந்த மாதிரிலாம் பண்ணல. படத்துலையும் அப்படிலாம் இல்லை. எங்கே தேவையோ அங்கே அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படத்தில் தேவையில்லாமல் லைகர்லலாம் வந்து பண்ணதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப ஓவராக இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. எங்கே தேவையோ அந்த ஆங்கிள் இருந்து அவர் எங்கே கையை நீட்டணும், கையை இறக்கணும், அது எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இந்த டைம் அவர் வந்து ஒர்த்து தான். ஓவராலாக 10க்கு ரேட்டிங் நான் 9 கொடுப்பேன். அந்த 1% வந்து லேக் இடையில சின்ன லேக் வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது தேவைதான். அந்த ஹீரோயின் இது இன்னும் எண்டில் முடிச்சதெல்லாம் வந்து இன்னொரு பார்ட் இருக்கிற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. அது தேவைதான். அது இந்த படத்துக்கான ஒர்த்து தான் அது. தேங்க்யூ.